வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மாநில அரசு விவகாரங்களில் சுல்தானின் தலையீடு இல்லை. அரச உரை குறித்து சிலாங்கூர் அரச சபை விளக்கம். மேன்மை தங்கிய சிலாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா அண்மையில் வழங்கிய அரச உரை மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிடுவது போல் இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை சிலாங்கூர் அரச சபை மறுத்துள்ளது. கடந்த ஏப்ரல் 20 சிலாங்கூர் மாநில சட்டமன்றத்தின் 15வது அமர்வின் 4வது கூட்டத்தொடர் தொடக்க விழாவில் சுல்தான் வழங்கிய உரையானது அரசியலமைப்பு சட்ட மன்னராட்சி கொள்கைகளுக்கு முழுமையாக இணங்குவதாக சிலாங்கூர் அரண்மனை அலுவலகத்தின் முகநூல் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசரின் உரை அல்லது தீத்தா என்பது அரண்மனை மரபு மொழியில் வழங்கப்படும் அறிவுரையாகும். அது சுல்தானின் கடமைகளுடன் ஒத்துப்போகிறது என்றும் அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சுல்தானின் உரையானது மாநில அரசின் நடவடிக்கைகள் கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் சிலாங்கூர் மாநில அரசியல் அமைப்பு சட்ட விதிகளுக்கும் இணங்க உள்ளதா என்பதை உறுதி செய்வதற்கும் மக்களின் நலன் மற்றும் நல்வாழ்வை கருத்தில் கொள்வதற்குமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலாங்கூர் மாநில நிர்வாகத்தில் மக்கள் நலனை பாதிக்கும் முக்கிய விஷயங்கள் குறித்து மந்திரி பசார் சுல்தானுடன் ஆலோசிக்க வேண்டியது அவசியம் என்று சிலாங்கூர் அரச சபை தெரிவித்துள்ளது. இந்த ஆலோசனைகள் மூலம் மாநிலத்தின் நிலைமைகளை சுல்தான் அறிந்து கொண்டு முடிவுகள் எடுக்கப்படுவதற்கு முன் தேவையான வழிகாட்டுதலை வழங்க முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளையில் சுல்தான் வழங்கும் அறிவுரைகள் அரசியல் நோக்கமற்றவை என்றும் அவை மக்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கத்திலேயே வழங்கப்படுவதாகவும் அரச சபை விளக்கம் அளித்துள்ளது. மேலும் வெள்ளம், குப்பை அகற்றம், சாலை சேதம் போன்ற பல பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் நேரடியாக சுல்தானிடம் புகார் அளித்து வருவதாகவும் சுல்தான் வெறும் சடங்கு ரீதியான தலைவராக இல்லாமல் அரசின் செயல்பாடுகளை கண்காணிக்கும் பொறுப்புடனும் செயல்படுகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று பிற்பகல் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இச்சந்திப்பின் போது தவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த், தவேக நிர்வாகிகள் அருண்ராஜ், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட தவேக கட்சிக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் கூட்டணி அமைக்க முன்வந்துள்ள காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ஆதரவு கடிதத்தை விஜயிடம் வழங்கினர். அதன்படி தவேக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது 113ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இதர கட்சிகளின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நாளை மே 7 வியாழக்கிழமை சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட விழாவில் தமிழகத்தின் 32வது முதல் அமைச்சராகவும் தனிநபர் அடிப்படையில் 9வது முதல் அமைச்சராகவும் தளபதி விஜய் பதவி ஏற்கிறார். தமிழக அரசு தரப்பில் பதவியேற்பு விழா முன்னேற்பாடுகள் குறித்து உயர் அதிகாரிகளும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கல்வி அமைச்சின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் தற்போது அமலில் உள்ள பாதுகாப்பான பள்ளி மேலாண்மை வழிகாட்டுதலை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் பள்ளிகளில் நிகழ்ந்த விபத்துகள் குறித்து கவலை தெரிவித்த அமைச்சு பள்ளி பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டிய அவசியத்தை இது தெளிவாக காட்டுவதாக இன்று புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் கல்வி நிறுவன பாதுகாப்பு சீர்திருத்த குழுவின் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு புதிய பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் இறுதி கட்டத்தில் தயாராகி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் பள்ளிகளில் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் வாகனங்களின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்காக தேசிய தொழிற்சார் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிறுவனமான நயோஷ் உட்பட நிபுணர்களின் கருத்துகளும் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. நேற்று ஜொஹூரில் 8 வயது மாணவி பள்ளியின் நுழைவாயிலில் வேன் மோதி உயிர் இழந்த சம்பவத்தை அடுத்து கல்வி அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் பத்துமலை தமிழ் பள்ளியின் முன்பாக 4 வயது மாணவி வேன் மோதி உயிர் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல நவநாகரிக ஆடை விற்பனை நிறுவனமான படினி ஹோல்டிங்ஸ் பர்ஹாட் தொடர்பான விசாரணையில் உதவுவதற்காக 8 பேர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் அசாம் பாக்கி தெரிவித்துள்ளார். இதுவரை 10 பேரிடம் இருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 15 பேரை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து வாக்குமூலம் பெற அதிகாரிகள் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 1MGB வழக்குடன் தொடர்புடைய மீட்கப்பட்ட 4 கலைப்பொருட்களை
விவரங்களை வெளியிட்ட பின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் இறுதியில் பண மோசடி விசாரணையின் ஒரு பகுதியாக படினி மற்றும் அதன் துணை நிறுவனங்களுக்கு சொந்தமான பல வங்கிக் கணக்குகளை SPRM முடக்கியது. இந்த கணக்குகள் முடக்கப்பட்டதற்கு நிறுவனத்துக்கு வெளியேயுள்ள சில மூன்றாம் தரப்பினரை சேர்ந்த விசாரணைகளே காரணம் என படினி தெரிவித்திருந்தது. படினியில் வழக்கம் போல் வணிக நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளை மீட்டெடுக்க வழக்கறிஞர்களை நியமித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் காவலில் வைக்கப்பட்டுள்ள நபர்கள் நிறுவனத்தின் ஊழியர்களோ அதிகாரிகளோ அல்லது நிர்வாக குழு உறுப்பினர்களோ அல்ல என்று படினி ஹோல்டிங்ஸ் பெர்ஹான் நிறுவனம் இன்று விளக்கம் அளித்துள்ளது. நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பாக SPRM-க்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் படினி அறிவித்துள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பன்றி வளர்ப்பு பண்ணைகளானது குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய நீர்வள ஆதாரங்களில் இருந்து தூரத்தில் அமைந்துள்ள பகுதிகளில் மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும் என்று அரசாங்க செய்தி தொடர்பாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரமானது விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அக்கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஸ்லாங்கூர் சுல்தானை சந்தித்தது குறித்து அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்ததாகவும் அச்சந்திப்பில் மந்திரி பசா அமீருடின் ஷாரியும் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பன்றி பண்ணை உரிமையாளர்கள் கழிவுகள் மற்றும் மாசுபாட்டை முறையாக நிர்வகிக்க நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் பன்றி கழிவுகளால் ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் ஆற்று நீர் ஆதாரங்கள் மாசுபடுவது போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தாம் அனுமதி வழங்கப் போவதில்லை என்று ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my நகரி சம்பிலான் மாநிலத்தில் ஏற்பட்டிருந்த அரசியல் நெருக்கடி முற்றிலும் தீர்க்கப்பட்டுள்ளதாக அரசாங்க செய்தி தொடர்பாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி ஃபட்சில் அறிவித்துள்ளார். ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிகளான பரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தன் ஹராப்பான் தலைமைத்துவத்திற்கு இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிற்கு பின்னர் இந்த பிரச்சனையானது தீர்க்கப்பட்டது என அமைச்சரவைக்கும் தெரிவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மந்திரி புசா அமினுடின் ஹரூன் தலைமையிலான நகரி சம்பிலான் ஒற்றுமை அரசாங்கம் வழக்கம் போல செயல்படும் என்பதையும் ஃபாமி ஃபட்சில் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் ஒற்றுமை அரசாங்கத்தின் கூட்டமைப்பின் கீழ் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களுக்கு இணங்க எதிர்காலத்தில் எழும் எத்தகைய பிரச்சனைகளும் அந்தந்த கட்சிகளின் தலைமைத்துவத்திற்கு பரிந்துரைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு ஆடவரை மிரட்டி 300 ரிங்கிட் பணம் பறித்த வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட 36 வயதான முன்னாள் போலீஸ் அதிகாரி ஒருவர் இன்று முதல் தனக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க உள்ளார். தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண்ணுடனான அந்தரங்க காணொலியை கைபேசியில் பதிவு செய்திருந்த ஆடவர் ஒருவரை அமன் முஸ்தபா என்ற அந்த போலீஸ் அதிகாரி அக்காணொலியை வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறித்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. தனிப்பட்ட லாபத்திற்காக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் அரசு ஊழியர் ஒருவர் தனது பதவி மற்றும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக அப்பீல் நீதிமன்ற நீதிபதி நோரின் படருடின் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற நடத்தையானது அரசாங்க நிறுவனங்கள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைப்பதாக கூறிய நீதிபதி தண்டனைக்கு எதிராக அமன் முஸ்தபா தாக்கல் செய்திருந்த இறுதி அப்பீல் மனுவை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கினார். கோம்பாக்கில் செயல்பட்டு வரும் குழந்தைகள் நல காப்பகம் ஒன்றின் நிர்வாகி 3 ஆண்டுகளுக்கு முன்பு 15 வயது சிறுவனிடம் இயற்கைக்கு முரணான வகையில் பாலியல் செயலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வேலன் என்ற 31 வயதான அந்நபர் 3வது முறையாக நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்படும் நிலையில் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள மொத்த குற்றச்சாட்டுகளின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளன. இந்நிலையில் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுஹைலா அருண் முன்னிலையில் ஆஜரான வேலன் தன் மீதான 2 புதிய குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரினார். கடந்த மாதம் சிறார்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகம், இயற்கைக்கு முரணான பாலியல் உறவு உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகள் வேலன் மீது சுமத்தப்பட்டன. மேலும் பத்துமலையில் தமன் பெர்மாத்தா பீரு பகுதியில் பதிவு செய்யப்படாத குழந்தைகள் பராமரிப்பு மையத்தை இயக்கியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் வேலன் மறுத்து விசாரணை கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கில்லான் பள்ளத்தாக்கில் இன்று மாலை பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் திடீர் வெள்ளம் சூழ்ந்ததுடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. கின்றாராவில் இருந்து அவான் பசார் நோக்கி செல்லும் ஷா அலாம் அதிவேக நெடுஞ்சாலையான கிஸ்ஸாஸின் கிலோமீட்டர் 48.0 பகுதியில் மாலையில் திடீர் வெள்ளம் பதிவாகியதால் சுமார் 4 கிலோமீட்டர் வரையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் குச்சாய் இணைப்பு வழியாக நியூ பந்தாய் அதிவேக நெடுஞ்சாலை நோக்கி செல்லும் பாதையிலும் மஜுஜயா நோக்கி செல்லும் கிலோமீட்டர் 18.9 பகுதியிலும் வெள்ளம் ஏற்பட்டதாக மலேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் வாகனங்கள் மெதுவாக நகரும் நிலை ஏற்பட்டதுடன் சாலையொன்று முழுமையாக நீரில் மூழ்கியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜோஹர் மாநிலம் பாரிட் சூலோங்கில் உள்ள SK ஸ்ரீ மைமோன் பள்ளி வளாகத்தின் வெளியே வேன் மோதி 8 வயது சிறுமி உயிர் இழந்த சம்பவத்தில் அச்சிறுமியின் தந்தை சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநரை மன்னித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். விதியின் காரணமாக இத்துயர சம்பவம் நடந்துள்ளதாகவும் அதனை ஏற்றுக்கொள்வதாகவும் 39 வயதான அமட் ஃபாரிஸ் கலி குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எதிர்பாராமல் நடந்த இச்சம்பவத்தின் காரணமாக வேன் ஓட்டுநரை யாரும் குற்றம் சாட்ட வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நேற்று மே 5ஆம் தேதி நூர் ஐனி உமாய் முகமது ஃபாரிஸ் என்ற 8 வயது மாணவி பள்ளி நுழைவாயிலுக்கு வெளியே வேன் மோதி பலியானார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேரா மாநிலம் தெலோ இந்தான் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த கொலை, கொள்ளை மற்றும் கேபிள் திருட்டு சம்பவங்களில் தொடர்புடையதாக நம்பப்படும் 7 உள்ளூர் ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். 20 முதல் 30 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் 7 பேரும் தெலோ இந்தான் மற்றும் பஹாங் மாநிலம் பந்தோங் பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக இலிர்பெரா மாவட்ட போலீஸ் தலைவர் சுவா கோக்லியான் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 7 பேரில் 3 வீடு உடைப்பு சம்பவங்களிலும் 6 பேர் கேபிள் திருட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டதாக நம்பப்படுகின்றது. இச்சம்பவங்களால் சுமார் 2 லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் சுவா கோக் தெரிவித்துள்ளார். சபா மாநிலம் மங்காலும் தீவு அருகே ஏற்பட்ட படகு மோதல் விபத்தில் கடலில் விழுந்த இளைஞரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கடந்த மே 4ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் 21 வயதான நூர் அமீன் என்ற இளைஞர் பயணித்துக் கொண்டிருந்த படகானது மற்றொரு படகுடன் மோதியதில் கடலில் விழுந்த அவர் மாயமானதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக அவரை தேடி வந்த நண்பர்கள் இன்று காலை கொத்தக்கினபாலு தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினரின் உதவியை நாடியுள்ளனர். இதனையடுத்து இன்று காலை முதல் நூர் அமீன் மாயமானதாக கூறப்படும் பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவில் தேடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.